மணியடிக்கும் ஓசை கேட்கிறது. வெளியே செல்லுகிறேன். வெளியே சென்றதும் ஒரு பார்சல் காத்து கொண்டிருக்கிறது. பார்சலை போய் வாங்குகிறேன். வாங்கி பிரித்தால் இவை அனைத்தும் இந்த பார்சலுக்குள் இருக்கிறது. எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. ஆனால் நான் எதிர்பார்த்தது, எப்படியாவது கலைச்செல்வி அவர்கள் தொழிலை தொடங்க வேண்டும் என்று. அந்த தொழிலுக்கு பெயர் வைத்தேன் ஜே ஃபுட்ஸ் என்று. ஜே ஃபுட்ஸ் இப்பொழுது ஸ்டிக்கராக வந்திருக்கிறது. அதுவும் ஸ்பெஷல் ஹைதராபாதி பிரியாணி மசாலாவுடன் எங்கள் வீட்டுக்குள் வந்திருக்கிறது. பிறகு பார்சலுக்குள் சென்று பார்க்கிறேன். ஃபிஷ் ஃப்ரை மசாலா, ஆவாரம்பூ ஃப்ரெஷ் சூப் தயாரிப்பதற்கான ஆவாரம்பூ உலர்த்தப்பட்ட பூக்கள் வந்திருக்கிறது. பார்க்கிறேன் கல்யாண சாம்பார் பொடி. இதோ அனைவரின் நாவிலும் எச்சில் ஊற வைக்கும் லெமன் பிக்கிள். பாருங்கள், ஆஹா, என்ன விதமாக இருக்கிறது! தக்காளி தொக்கு. இதோ ஒவ்வொரு வகுப்பிலும் எனக்கு பிடித்தது என்று சொல்லிக் கொடுப்பேன். ஆனியன் தொக்கு வந்திருக்கிறது. கூடவே அவர்கள் வரைந்து அனுப்பிய வாழ்த்து மடல் 2025க்கான வாழ்த்து வந்திருக்கிறது. அந்த வாழ்த்தில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், இந்த உலகத்தின் விலை மதிக்க முடியாத பரிசு, திறந்து பார்க்கவும் என்று. திறந்து பார்த்தேன். எனக்கு தெரிவது உங்களுக்கும் தெரியலாம். தொக்குகள் தெரிகிறது. அவர்களின் உலகம் தொக்கு, என் உலகம் நான் தெரிய வேண்டும் என்று அவர் சொன்னது மகிழ்ச்சி. அவர் எழுதிய குறிப்புகள் இதோ. பல பெண்களின் வாழ்க்கையை மாற்றிய அழகிய அறிவை தன்னம்பிக்கையின் வழிகாட்டி என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியுமாய் உள்ளது. அடுத்த குறிப்பில், மனம் நெகிழ்ச்சியாக இருக்கிறது. பல பெண்களின் வாழ்க்கையில் வெற்றியாய் விளங்கும் கவிதா மேம் என்று எழுதியிருக்கிறார். எதிர்பார்ப்பே இல்லாமல் வீட்டுக்கு வந்த இந்த பரிசு பொருளை எப்படி எடுத்துக்கொள்வது என்று கூட எனக்கு தெரியவில்லை. கலையரசி அவர்களின் ஜே ஃபுட்ஸ் பிராண்ட் சிறப்பான முறையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 0 ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தொக்கு வகைகள், மசாலாக்கள் மற்றும் அற்புதமான ஹைதராபாதி பிரியாணி மசாலாக்கள், ஃபிஷ் ஃப்ரை மசாலாக்கள், சூப்பு வகைகளுக்கு தேவையான உலர் பூக்கள் அனைத்தும் ஜே ஃபுட்ஸில் கிடைக்கிறது. ஜே ஃபுட்ஸ் வந்த கதையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 21 நாட்கள் நேர மேலாண்மை வகுப்பில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சேலஞ்சே தொழில் முனைவோராக ஆக வேண்டும் என்பதுதான். 2025 கால் பதித்திருக்கிறார் ஜே ஃபுட்ஸ். வெங்காய தொக்கு, தக்காளி தொக்கு மற்றும் லெமன் ஊறுகாய் எல்லாம் சாப்பிட்டாகிவிட்டது. சுவை பார்த்து விட்டோம். மிக அருமையாக செய்திருக்கிறார். தரமான நல்ல எண்ணெயில் தொக்குகளை தயார் செய்திருக்கிறார். நாளை ஹைதராபாதி பிரியாணி மசாலாவை பிரியாணி செய்து பார்த்துவிட வேண்டியதுதான். ஜே ஃபுட்ஸின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். வாழ்த்துக்கள்.